ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி அந்த லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் பார்த்துடலாம். அண்ட் நான் இதுலேயே முடிக்க பார்க்குறேன். ஓகே டியர்ஸ், போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் எடுத்து போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. அந்த மேன்ஷனுடைய மெயின் ஹாலில் ஒரு கவுச் இருக்குது. அந்த கவுச்சில் நம்ம டே வந்து உட்காந்துட்ருக்காரு. உட்காந்துட்டு என்னமோ நல்லா டீப் திங்கிங் பண்ணிகிட்ருக்காரு. போட்டு நல்லா மண்டையை குடஞ்சி யோசிச்சுட்ருக்காரு. அவருக்கு சொல்லப்போனால் நம்ம ஜங்குக்கு வந்து மேலேருந்து அப்படி இறங்கி வந்துட்டுருக்காரு. அதை பார்க்குறதுக்கு கூட அவருக்கு தோணலை. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. நம்ம ஜங்குக் பார்த்திங்கன்னா அவர் வந்து கையில் ஒரு கன் எடுத்து அதை ஒரு மாதிரி புல்லெட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே வருவாங்களே, அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அதை தூக்கி பாக்கெட்டில் வைக்கும் போது தான் பார்க்குறாரு நம்ம டே வந்து அங்கே ஹாலில் உட்காந்துட்ருக்குறது. இப்போ நம்ம ஜங்குக் தான் நேராக டே கிட்ட போயிட்டு, ஓய் என்ன உட்காந்து யோசிச்சுட்ருக்க? சொல்லு. இல்லை, அது வந்து உனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அதானே? கிளம்பு. நிஜமாவா? அப்போ நான் என் வீட்டுக்கு போகலாம் இல்லையா? போகலாம். நீ நேற்று நைட்டு வேலைக்கு போனாலும் இங்கே தான் வரணும்னு சொல்லிட்டு இருந்த. அது உனக்கு பிடிக்கலன்றப்போ நான் எப்படி அதை கம்பல் பண்ணுறது? ஓ, அப்போ நான் நாளைக்கு கிளம்பட்டுமா? நீ இப்போ எங்கே போகிற? அது ஒரு சின்ன வேலையாக போயிட்டுருக்கேன். சரி, பாய், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை, வீட்டுக்கு போகிறோன்னு சந்தோஷமாக கேட்டுச்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே அப்படியே ரூம்க்கு ஓடிடுறாரு. நம்ம ஜங்குக்கை கட்டுறாங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே நடந்து அந்த மேன்ஷனை விட்டு வெளியே வர டோர் பக்கத்தில் நம்ம ஜிம்மனும் நம்ம யுங்கி நின்றுட்டுருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரில் நம்ம யுங்கி தான் ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக் சார், அதான் யாரும் இல்லைல்லடா அப்புறம் என்ன? சரி, அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும், சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நானும் ஜிமினும் டேக்கிட்ட பேசினோம். டே என்னென்னமோ சொன்னான், அதெல்லாம் உண்மையா? அதுக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லிட்டானா? என்ன சொன்னான்? உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான் அவன்கிட்ட சொன்னியாமே? ஆமாவா? இதை பற்றி எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை நீ. டேய், எனக்கே அதை நம்ப முடியலடா. உனக்கே தெரியும்ல, நான் யாருக்கிட்டேயும் அவ்வளோ க்ளோஸ் ஆக மாட்டேன். ஆனால் அவனை பார்க்கும்போது அவன் கூட இருக்கணும்லான்னு தோணுது. இதுவரையும் யாருக்கிட்டேயும் தோணுதில்லை. ஏன் மெய்ட்கிட்ட கூட தோணுனதே கிடையாது. இது வரைக்கும் என் லைஃப்பில் யாரையுமே நான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ப்ளேஸ் பண்ணதே இல்லை. ஆனால் என்னமோ தெரியல, அவனை பார்த்தா, அவன் நடந்துக்கிற விதம்லாம் பார்த்தா அவனை பார்த்துக்கணும், எப்பவுமே அவன் கூடவே இருக்கணும் அப்படின்லாம் தோணுதுடா. இன்ஃபேக்ட் எனக்கு கூட நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததில்ல, அவனுக்கு கொடுக்க தோணுது. என்ன சொல்லப்போனால் எனக்கு அவன் வீட்டுக்கு போகிறதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லைடா. அவனை நானே பத்திரமா வச்சு பார்த்துக்கணும் போல தோணுது. ஆனால் பாரு, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கு பிடிக்காத விஷயத்த என்னால் பண்ண முடியல. ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனை அவனோட இடத்துக்கே அனுப்புகிறேன். ஆனால் எனக்கு அது பிடிக்கல. ஜங்கு, முதல்ல நீயாவே இல்லை, அதை நோட் பண்ணியா? உனக்கு எப்போவுமே நீ யோசிக்கிறது மட்டும்தான், நீ ஆசைப்படுறது மட்டும்தான் நடக்கணும். நீ ஆசைப்படுறதா மற்றவங்க செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த. ஆனால் இவன்கிட்ட மட்டும் அப்படி இருக்க முடியல. அவன் எது வேணால் செய்யணும், அவன் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டு செய்யணும்னு தோணுது.
அவன் என்ன ஆசைப்பட்டாலும் அது ஒரு சின்ன துரும்பாக இருந்தாலும் அது அவனுக்காக செய்யணும்னு தோணுது. ஆனால் அவனை என்னால் ஹர்ட் பண்ண முடியல. அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனை அவனுடைய இடத்துல கொண்டு போய் விட்டுறது தான் நல்லது. அப்போ தான் அவன் சந்தோஷமாக இருப்பானா. இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே காரில் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு போயிடுறாரு. நம்ம ஜிமின் நம்ம யூங்கி ஒரு மாதிரி பார்க்க, நம்ம யூங்கி எல்லாம் நல்லதுக்கு தான் வா அப்படின்ற மாதிரி அப்படியே கண்ணை கட்டிட்டு கார் எடுக்க சொல்ல நம்ம ஜங்குக்கும் யூங்கி அப்புறம் நம்ம ஜிமின் 3 பேருமா சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் டீலிங்காக போகிறாங்க. பிஸ்னஸ் அப்படின்றதும் லீகல் கிடையாது, இல்லீகல் தான். அதுவும் இந்த கன் மாற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ். அதுக்காக சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே வீட்டில் நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்காரு. அங்கே இருக்கிற எந்த திங்ஸும் அவருக்கு சொந்தமானதுன்னா அவர் எடுத்துகிட்டு வந்தது கிடையாது, எல்லாமே ஜங்குக்கு வாங்கி கொடுத்தது. இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்னு சொல்லிட்டு அவருக்கே கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா எதுவுமே அவரோட இது கிடையாது, எல்லாமே ஜங்குக்கு வாங்கி கொடுத்தது தான். ஸோ எடுக்கலாமா வேணாமானே உட்காந்து யோசிச்சுட்ருக்கா. டக்குன்னு மெய்ட் டோர் பக்கத்தில் நின்றுட்டு, என்ன யோசிக்கிறா, போகலாமா வேணாமாண்ணா? இல்லை, இதெல்லாம் எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்? எல்லாமே ஜங்குக்கு வாங்கி கொடுத்தது, நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் கரெக்டாக இருக்குமா? அவன் உனக்குன்னு தானே வாங்கி கொடுத்தான். அப்புறம் எடுத்துகிட்டு போவாம? அது உண்மையாகவே போறியாட்டே? ஆமாம், நான் ஜங்கு கிட்ட கேட்டேன், அவன் எதுவும் சொல்லலை, நீ கிளம்புன்னு சொல்லிட்டான். ஓ, அவன் கிளம்புன்னு சொன்னதும் நீயும் கிளம்ப போகிற? ஆ, கிளம்ப போகிறேன். அவன் தான் கிளம்புன்னு சொல்லிட்டான்ல. ஓ, அவன் சொன்னனால தான் போறியா? அப்போ உனக்கு ஆசை இல்லையா? உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. இப்படி உட்காருங்களேன். சொல்லு. நான் சொல்கிறேன், ஆனால் தயவு செஞ்சு இதை ஜங்குக்கிட்ட சொல்லிடாதீங்க. அவருக்கு உங்களனா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நான் இதை சொன்னால் நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் அவர்கிட்ட சொல்லிடுவீங்க, அதுவும் எனக்கு தெரியும். ஆனால் என்னால் மனசுக்குள்ளேயே மூடி வச்சுக்க முடியல. நான் சொல்லிடுறேன், எனக்கு இங்கிருந்து போகணுன்னு தோணுது, ஆனால் ஜங்குக்க விட்டு இல்லை. எனக்கு புரியல. எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல. இந்த பெரிய மேன்ஷனில் இருக்கிறது என்னமோ ஒரு கூட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற மாதிரி தோணுது. எனக்கு இந்த இடமே சுத்தமாக பிடிக்கல. ஆனால் ஜங்குக்க பிடிக்கலன்னு நான் சொல்லவே இல்லையே. அவங்கள விட்டு போகிறது தான் எனக்கு பிடிக்கல. எனக்கு ஜங்குக்கு வேணும், ஆனால் இந்த இடத்துல வேண்டாம். அப்போ ஜங்குக்கு இந்த இடத்த விட்டு உங்ககிட்ட வர சொல்கிறியா? அப்படி என்னால் பேச முடியாதே. இது எல்லாமே அவர் உருவாக்குறது. என்னால் எப்படி அந்த மாதிரி சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லியிருப்பான். உங்களுக்கு தெரியுமா, ஜங்குக்கு என் புள்ள மாதிரி. எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? ஓ, அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? ஆமாம், எனக்கு எல்லாமே தெரியும். அவங்ககிட்ட எல்லாமே சொன்னது எல்லாமே தெரியும். அப்போ நானும் உங்ககிட்ட சொல்லலாம்ல? தாராளமாக சொல்லலாம். நான் சொல்கிறேன், கேட்குறீங்களா? நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி ஜங்குக்கு எனக்கு பிடிக்காமலாம் இல்லை. இந்த இடம், அவன் பார்க்குற வேலை, அதுதான் எனக்கு பயத்தை உண்டாக்குது. நான் சின்ன வயசில் தனியாக வாழ்ந்துட்டேன். எனக்கு பாசம்ன்றது எதுவுமே தெரியாது. என்கிட்ட யாரும் பாசம் காட்டினதில்லை, ஆனால் நான் பாசத்துக்கு ஏங்கியிருக்கேன். ஜங்குக்கு மட்டும்தான் என்கிட்ட அன்பாக நடந்துக்கிட்டான். சொல்ல போகிறோன்னா, உடம்பு சரியில்லைன்னா படுத்து தூங்கணும், பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் நான் இது வரைக்கும் எடுத்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன் பார்க்குற வேலை என்ன அவன்கிட்ட அன்பு காட்டுறதுக்கு விட மாட்டேங்குது. நேற்று அவன்கிட்ட நான் சொல்லணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன். அவனுடைய லைஃப்பில் என்னை வச்சுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்லாம் அவன் என்கிட்ட பேசும்போது எனக்கும் நீ என் லைஃப்பில் இருக்கணும்னு
ஆசைப்படுறேன் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் என்னால் சொல்ல முடியல. பயம், அவ்வளோ பயம் வருது. 24 மணி நேரமும் கையில் கண்ணை வச்சுருக்கான். எதுக்குன்னு கேட்டால் அவன் லைஃப்பை அவன் பாதுகாத்துக்கிறதுக்கு. அவன் உசுருக்கு அவனுக்கே உத்தரவாதம் கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறப்போ என் கூட நான் ஆசைப்படுற காலம் வரைக்கும் என் கூட அவன் வாழ்வான்னு நான் எப்படி நம்புறது? அதுதான் எனக்கு புரியல. உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு நீ அவன்கிட்ட சொன்னியா? இல்லை, சொல்லலை. ஏன்? சொன்னால் மட்டும் இப்போ இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட வந்துடுவாரா? வருவான். நீ என்ன பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாவது லாஜிக்காக பேசுங்க. அது எப்படி நடக்கும்? நடக்கும். அவன் ஏன் வரமாட்டான்னு நீ நினைக்கிற? ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவர் எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு உருவாக்குனது. இப்போ வந்து எனக்காக எப்படி விடுவார்? இது எல்லாத்தையும் உருவாக்குனான்னு சொல்கிறல்ல, எதுக்காக உருவாக்குனா? அவர் ஆசைப்படுற மாதிரி வாழ்கிறதுக்கு. அவன் ஆசைப்படுறது உன் கூட வாழணும்னு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பிடிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறியா? ஆனா 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 இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தோணலையே. நீ முதல்ல அவன்கிட்ட சொல்லு. உன் மனசில் என்ன இருக்கோ அதை ஒப்பிச்சிரு. அதுக்கப்புறமேட்டு நடக்க வேண்டியதை பார்த்துக்கலாம். எனக்கு எனக்கு பயமாக இருக்கு. பயத்தெல்லாம் தூக்கி போடும். அவன் உனக்கு உண்மையாக இருக்கான். அவன் மனசில் இருக்க எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டான். அப்போ நீ அவனுக்கு உண்மையாக இருக்கணுமா இல்லையா? இருக்கணும் தான். உண்மையாக இருக்கியா? இல்லை, பித்தலாட்டம் ஆடிட்டு இருக்கானே அவனை பிடிக்காத மாதிரி. ஆனால் உனக்கு அவனை பிடிக்கும். ஆமாம், ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா அப்பா கூட என்னை ஆர்ஃபனேஜில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் என்னை என்ன ஏதுன்னு யாருன்னே தெரியாமல் அவன் வீட்டுக்குள்ளே என்னை கூப்பிட்டு வந்து ராஜா மாதிரி அவன் காசில் என்ன வாழ வைக்கிறான். நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் ஏன் தெரியுமா இந்த இடத்த விட்டு போகணுன்னு நினைக்கிறேன்? ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து ஓடி ஓடியே பழகிட்டேன். எனக்கு ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு பிடிக்காது. இப்படி ஜெயில் மாதிரி இருக்குது. இந்த இடம் எனக்கு பிடிக்கல. இன்னொன்று, இதெல்லாமே அவன் சம்பாதிச்ச காசு. அவன் காசில் நான் சொந்தம் கொண்டாடுற மாதிரி இருக்கு. ஆனால் ஜங்குக்கு இப்படிலாம் நினைக்கவே இல்லை. உன்னை பார்த்துக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கு அவனால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறான். அவ்வளோதான். எனக்கு புரியுது. ஆனால் என்னால் அதை ஏற்றுக்க முடியலையே. எனக்கு ஜங்குக் வேணும். ஆனால் ஜங்குக் சம்பாதித்த காசு, அவன் வேலை பார்த்துட்ருக்க வேலை, அதையெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் சந்தோஷமாக ஒரு குடும்பம்னு வரும்போது இருக்காது. ஏன் அப்படி நினைக்கிற? ஏன்னா என் வாழ்க்கையில் எனக்குன்னு சந்தோஷமான விஷயங்கள் எதுவுமே நடந்ததில்லை. நடந்த ஒரே விஷயம் நேற்றுக்கு ஜங்குக்கு அவன் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னது தான். அப்போ என்னால் என் மனசில் இருக்கிறத சொல்ல முடியல. அதுக்கு காரணம் இதுதான், அவன் பண்ணிகிட்ருக்க வேலை தான். அது ஒன்று தான் எனக்கு தடையாக இருக்குது. ஸோ நீ அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்ககிட்ட வர சொல்கிறியா? அப்படி சொல்ல முடியாது என்னால். அப்படி என்னால் வாயை திறந்து சொல்லவும் முடியல. அது எல்லாமே அவருடையது. அது அவருடைய ஐடென்டிட்டி. அவர் சின்ன வயசுல இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டது. நான் அதை தூக்கி போட்டுவான்னு வரதுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை. அப்படி சொல்லவும் முடியாதனால அப்போ அவனை ஏற்றுக்கோ. அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் அதுவும் முடியலையே. என் வாழ்க்கை என் கண்ணை மறைக்குது. அதே சமயம் அவன் பாசமும் வேணும்னு எங்கிறேன். ஸோ இந்த இடத்த விட்டு போயிட்டா ஜங்குக்கு மொத்தமாக மறந்துட்டா அதெல்லாமே சரியாயிடும்னு நினைக்கிறியா? தெரியல. இது எல்லாத்தையும் காரணமாக வச்சு ஜங்குக்கே வேணான்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படி இல்லை. அப்புறம் சரி, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தா ஜங்குக்கே ஏற்றுப்பியா? எனக்கு அப்புறம் மட்டும்தான் வேணும், மற்றது எதுவுமே வேண்டாம். சரி, நான் ஜங்குக்கிட்ட சொல்கிறேன். இல்லை, சொல்லக்கூடாதுன்னு தானே நான் சொன்னேன். சொல்லக்கூடாது. அவனுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. இப்படி இருக்கிறது இப்படி இருக்கட்டும். எதுவும் அவருக்கு தெரிய வேண்டாம்.
நீ இப்படி நினச்சனா எப்படி உனக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும்? நான் இதை அவர்கிட்ட சொன்னாலும் எனக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்காது. ஏன்? ஏன்னா நான் ஒவ்வொரு தடவையும் அவன் வீட்டுக்கு விட்டு வெளியே போகும்போது, அவன் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு லேட்டாக வரும்போது உசுரை கையில் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். வேண்டாம், என்னால் அப்படி பயத்தோட வாழ முடியாது. அப்பயே லவ்வை சொல்லியிருக்கலாமே, சொல்லாமல் விட்டுட்டோமேன்னு ரிக்ரெட் பண்ணி வாழ்கிறதுக்கு ரெடியாக இருக்கியா? அதுக்கு இதுவே மேல்னு தோணுது. உன்னை வேற யாராவது வந்து அப்ரோச் பண்ணா என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு தோணுது. ஏன்னா நான் சங்குக்கு மனசார நினச்சிட்டேன். எனக்கு அவனை விட்டால் வேறு யாரும் இல்லைன்ற மாதிரி நான் யோசிச்சுட்டேன். ஏன்னா அன்றைக்கி நான் சாக்கு கிடக்கும்போது சங்குக்கு மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கை எப்போயோ என் கையை விட்டு போயிருக்கும். அதுதான் நானும் சொல்கிறேன். வாழ்க்கை எப்போ எங்கே முடியும்னு யாருக்கும் தெரியாது. ஆசைப்பட்டவங்களோட வாழ்கிறத பாரு. என்னால் அதை டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. முடியும், ட்ரை பண்ண. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, காதல் கல்யாணம் இது ரெண்டுமே எப்போவுமே எல்லாருக்குமே வந்துடாது. அப்படியே வந்தாலும் ஒரு ஆள் மேலே மட்டும்தான் வரும். அதை மிஸ் பண்ணவும் கூடாது. அது ஒருத்தர் மேலே இல்லாமல் எல்லார் மேலேயும் வந்துட்டு இருந்தால் அது பேர் காதல் இல்லை. அது உனக்கே தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? சங்குக்கு மிஸ் பண்ணாலும் லைஃப்பில் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அவன் உங்ககிட்ட காதலை சொல்லியும் அவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா நீ பதில் சொல்லலைன்னு. ஆனால் நீ உள்ளுக்குள்ளே அவ்வளோ அன்பு வச்சுட்டு எல்லாத்தையுமே மறைச்சிட்ருக்க. ஒரு நாள் அவனுக்கு தெரிய வரும். அப்போ உனக்கு கேள்வி கேட்பான். அவனுக்கு நீ பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. அவருக்கு தெரியக்கூடாது. தெரிய வரும். எப்போவுமே உண்மைகள் எப்போவுமே மறக்கப்படாது, தெரியும்ல? இப்போது அவன் ஆசைப்பட்டு உனக்குன்னு வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணு. சரி சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த இடத்த விட்டு போக நம்ம எல்லாத்தையுமே பேக் பண்ணி வைக்கிறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. மணி ஒரு 6 மாதிரி ஆகுது. ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி டென்ஷனாக வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. பின்னாடியே நம்ம ஜிமினும் இவங்கியும் இருக்காங்க. ஜங்குக்கு அவர் நேராக மேலே ரூமுக்கு போயிட இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல நின்று ஒரு மாதிரி சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்க நம்ம போயிட்டு நம்ம ஜங்குக்குடைய ரூமை லைட்டாக நாக் பண்ணிட்டு உள்ளே போக நம்ம டேவை பார்த்ததும், பாட்டே உட்காரு, சாப்பிட்டியா? அதெல்லாம் இருக்கட்டும், நீயே ஒரு மாதிரி இருக்க. அது கான்ட்ராக்ட் மிஸ் ஆகிடுச்சு. ஓ, ஏன் உன்னால் திரும்ப வாங்க முடியல? தெரியலையே. நீ போனால் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தானே வருவேன். ஏன் இந்த வண்டி மிஸ் ஆகிடுச்சு? ஓ, ஞாபகத்தில் இருந்துட்டேன். ஒன்றும் இல்லை, விடு. சொல்ல உன்னோட ஞாபகத்திலே இருந்துட்டேன்டே. அங்கே போயிட்டு நீ இன்னைக்கு கிளம்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தேனா எல்லாம் கையை விட்டு போயிடுச்சு. இல்லை, என்னாலயா? சி, உன்னாலலாம் இல்லை, நான் தான் லூசு மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். சிரிச்சு மலப்பாத. சரி, நீ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டியா? நாளைக்கு கிளம்புறியா இன்னைக்கு கிளம்புறியா? இன்னைக்கே வா. ஓ ஆசைப்படி, உனக்கு என்னவோ. நான் உனக்கு கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டேல்ல? நான் போனதுக்கப்புறம் என்ன மறந்துடுவியா? உன்னை எப்படி என்னால் மறக்க முடியும்? நானும் மற்றவங்கள மாதிரி தானே. நான் சொன்னா எனக்காக இதெல்லாம் தூக்கி போடுவியா ஜங்கு? என்ன கேட்ட? இல்லை, ஒன்றும் இல்லை. நாளைக்கு காலையிலே கிளம்புறேன். இங்கே வா இங்கே வான்னு சொன்னேன். என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கேட்டேன்? நான் அதை கேட்குறதுக்கு ரைட்ஸ் இல்லை. என்னையே அறியாமல் கேட்டுட்டேன், மன்னிச்சிரு. நீ கேட்ட கேள்வியை முதல்ல ஒழுங்கா கேளு. எனக்காக இதெல்லாம் விட்டுட்டு வருவியான்னு கேட்டேன்.
உனக்காக நான் விட்டுட்டு வருவேன்ட்டே. ஜங்குக், நீ எதையோ யோசிச்சுட்டு பேசிகிட்டு இருக்க. நானும் லூசுத்தனமாக கேள்வி கேட்குறேன்னா நீ அதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்க. இதெல்லாம் நீ ஆசைப்பட்டு ஒன்று ஒன்றும் பண்ணது. நான் வாழணும்னு பண்ணன்ட்டே, ஆசைப்பட்டு இல்லை. உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் இப்போ ஆசைப்படுறது. ஜங்குக், ஆனால் என்னால் உனக்கு எதுவுமே பண்ண முடியாது. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. வாழ்க்கைன்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது, உனக்கு தெரியும்ல. சின்ன வயசுலேருந்து அடி மேலே அடியாக வாங்கி வாழ்ந்துட்டுருக்கேன்டே. எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீ இப்போ கேட்டல ஒரே ஒரு கேள்வி, எனக்காக விட்டுட்டு வருவியான்னு. நான் வரமாட்டேன்னு நினைக்கிறியா? எனக்கு உன் கூட வாழணும், வாழ்க்கையே வாழணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஜங்குக், இங்கே இருக்கிறது, நீ பண்ணிகிட்ருக்க வேலை, நீ இதுக்கப்புறம் பண்ண போகிறது, இது எல்லாமே நம்மளை வாழ விடாது. எனக்கு புரியுதுட்டே. நீ என்னை பிடிச்சிருக்கு, எனக்காக இது எல்லாத்தையும் விட்டுட்டு வா. நான் உன்னை மனசார அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. நான் விட்டுட்டு வரேன். உனக்கு என்ன பிடிக்குதோ அதன்படி நீ என்ன சொல்கிறியோ அதையே நான் ஃபாலோ பண்ணுறேன். சொல்வியா? ஆனால் நான் இதெல்லாம் விடணும்னு சொல்லக்கூடாது. என் கூட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வேனா சொல்லு. நான் சொன்னேன்னு கிடையாது அப்படின்னு நம்ம ஜங்குக் நம்ம டேக்கிட்ட ஒரு மாதிரி ஒரு பாரத்தையே கொட்டுறாரு. அப்போ நம்ம அட்டையே ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்கா. ஜங்குக்குடைய கண் முதல் முறையாக கண்ணு கலங்குது. ஒரு மாதிரி அழுற மாதிரி போயிடுறாரு. நம்ம டேக் அதை பார்க்கும்போது அவ்வளோ மனசு வலிக்குது. நம்மளுக்காக ஒருத்தன் அழுறானா அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம டே தான், ஜங்குக் எனக்கு டைம் வேணும், எனக்கு ஒன்று அக்செப்ட் பண்ணுறதுக்கு, நீ பண்ணிகிட்ருக்க வேலையெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு டைம் வேணும். உனக்கு எப்போ தோணுதோ அப்போ சொல்லு, உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன். சரி, நான் உன்னை இன்றைக்கே கூப்பிட்டு போட்டா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டீயோடைய கையை பிடிச்சிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போக, நம்ம டேவுடைய ரூமுக்கு போயிட்டு அங்கே உள்ள ஒரே ஒரு லக்கேஜ், அந்த லக்கேஜை எடுத்துகிட்டு கீழே போகிறாரு. மெய்ட் வந்து கேட்குறாங்க ஜங்குக்கிட்ட, எங்கே கூப்பிட்டு போகிற அப்படின்ட்டு. அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கை அவனுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை கூப்பிட்டு காரில் அப்படி கூப்பிட்டு போயிடுறாரு. போகிற வழி வந்து ஸ்டார்டிங் சீனில் நம்ம டேவும் ஜங்குக்கும் ஃபஸ்ட்டு மீட்டப் ஆகிருப்பாங்கள்ல, அந்த ரோட்டெல்லாம் தாண்டி தான் போகிறாங்க. போகிறப்போ நம்ம டேக் வந்து அது எல்லாமே ஞாபகம் வருது. சரி, இங்கே இருந்தாலும் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுவுமே பெருசாக காட்டிக்கல. நம்ம டேவுடைய அப்பார்ட்மெண்ட்டும் வந்துடுது. இப்போ நம்ம ஜங்குக் அப்படியே நம்ம டேவை இறக்கி விட்டு, அவர் கூட கார்லேருந்து இறங்கவே இல்லை. நம்ம ஜங்குக் டேவை பார்த்து, பத்திரமா சேஃபாக இரு, எதனா ஒன்று நான் டக்குன்னு கால் பண்ண, அடுத்த நிமிஷம் உங்ககிட்ட நிற்பேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. நம்ம டே திரும்பி அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. அங்கே உள்ள எல்லாத்தையுமே பார்த்து அடுக்கி வச்சுட்டு அவர் எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, நாளைக்கு வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. வேலைக்கு கிளம்பி அப்படியே ஆஃபீஸ்க்கு போகிறாரு. லீவ் போட்டார் இல்லையா, அந்த லெட்டர் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறாரு. அவங்களும் எதுவுமே பெருசாக சொல்ல, சரி வேலையை போய் ஜாயின் பண்ணு, கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுடுறாங்க. நம்ம டேவும் வேலைக்கு போயிடுறாரு. வழக்கம் போல் அவருக்கு சம்பளத்துக்கு மிஞ்சின வேலைகள் தலைக்கு மேலே இருக்குது. ஒன்று செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவர் பார்க்குற வேலைகளில் இத்தனை நாள் நடந்த விஷயங்கள் அது எல்லாத்தையும்லேருந்தும் அப்படியே மொத்தமாக டிஸ்ட்ராக்ட் ஆகி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. லன்ச் டைம் வருது. நம்ம ஜங்குடைய ஞாபகங்கள் வருது. அவரால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, ஆனால் கண்ணெல்லாம் கலங்குது. பாசத்தை கூட வெளியே காட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காரு. இப்படியே ஈவினிங் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. ஆஃபீஸ்க்கு வெளியே நின்றுட்டுருக்காரு. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. கையெல்லாம் நடுங்குது. என்னமோ தெரியல, ஜங்குக்கு கால் பண்ணணும் தோணிக்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் ஜங்குக்கை பார்க்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு.
தோணிக்கிட்டே இருக்கு. அவரை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி, மனசில் இருக்க எல்லாத்தையும் கொட்டணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெயின் இருக்குது மனசுக்குள்ளே. அதை தாங்க முடியல. அவளாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அழுக வருது. அந்த கண்ணீர் கூட மொத்தமாக அப்படியே வலிறதுக்குள்ளே டக்குன்னு நம்ம போயிட்டு ஜங்குக்கு கால் பண்ணிடுறாரு. ஆனால் டக்குன்னு நம்ம ஜங்குக்கு பண்ணிகிட்டு இருக்க வேலை, அவர் இருக்கிற சரௌண்டிங், அவருடைய பேக்ரவுண்ட், அது எல்லாமே டக்குன்னு ஞாபகம் வருது. அப்படியே பட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாரு. கால் கட் பண்ண வேகத்துக்கு திரும்ப நம்ம ஜங்குக்கிட்டேருந்து கால் வருது நம்ம டேக்கு. அத்தனை வாட்டி கால் பண்ணுறாரு நம்ம ஜங்குக். பட் நம்ம டே வந்து கட் பண்ணி விடுறாரு. எதுக்கு நான் கால் பண்ணேன், இப்போ எதுக்கு அவன் எனக்கு கால் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விடுறாரு. நம்ம டேவால் ஜங்குக்கிட்ட பேசணும்னு தோணுது. ஆனால் அதை மனசார அக்செப்ட் பண்ணிவிட்டு பேச முடியல. அவ்வளோ பயம் இருக்குது மனசுக்குள்ளே. எப்படியோ பஸ் வந்துடுது. ஸோ நேராக பஸ்ஸில் ஏறிடுறாரு. பஸ்ஸில் ஓயாமல் ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது. பக்கத்தில் இருக்கவங்களும் நம்ம டேவை திரும்பி பார்க்குறாங்க. ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு டே. இப்போ நேராக வீட்டுக்கு போகிறாரு. ஃபோனு, பேகுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தூக்கி கவுச்சில் அப்படியே ஒரு பக்கத்தில் தூக்கி எரிஞ்சிட்டு பெட்டில் போயிட்டு ஒரு மாதிரி கமந்து படுத்துட்டு அழ ஆரம்பிச்சிடுறாரு. அவர் மனசு அவ்வளோ வலிக்குது, அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது அவருக்கு. ஜமுக்க பிரிஞ்சிருக்கிறது அவன் லைஃப்பில் இல்லை அப்படின்றத அவரே டிசைட் பண்ணிவிட்டு அவரே அந்த பெயினை வந்து அனுபவிச்சிட்ருக்காரு. அவருக்கு அதை ஏற்றுக்கவும் முடியல. ஒரு மாதிரி அழுதுட்ருக்காரு. மணி வந்து ஒரு 7 மணி 8 மணி அந்த மாதிரி ஆகிருக்கும். ஈவினிங் டைம் இருட்டிடுச்சு நல்லா. டக்குன்னு யாரோ டோர் நாக் பண்ணுற சவுண்ட் நம்ம டேக்கு. யாராக இருக்கும்னு தெரியலையே. அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்தனால பக்கத்தில் இருக்கவங்க யாராவது வந்து தட்டி பார்க்குறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் துடைச்சிட்டு ஒரு மாதிரி ஃபேஸெல்லாம் சரி பண்ணிவிட்டு, அழாத மாதிரி ஃபேஸெல்லாம் சரி பண்ணிவிட்டு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா ஜங்குக்கு. டேக்கு ஜங்குக்கை பார்த்து தான் அவ்வளோ சந்தோஷம். அப்படியே ஒரு மாதிரி மனசெல்லாம் சில்லன்னு ஆகிடுது. அவரை பார்த்து அப்படியே கட்டி பிடிக்கணும் போல தோணுது. அப்படியே அவரே அறியாமல் கண்ணிலேருந்து கண்ணீர் ஊற்ற ஆரம்பிக்குது. நம்ம ஜங்குக்கு டே அழுதுருக்கதை பார்த்துட்டு, டே நீ ஓகே தானே, என்னாச்சு அப்படின்ற ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாரு. நம்ம ஜங்குக்கை ஓடி போய் நம்ம டே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே அவருடைய நெக்கை சுற்றி கையை போட்டு டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்க நம்ம ஜங்குக் சும்மா இல்லை. அவரும் நம்ம டேவை அப்படியே கிட்ட இழுத்து அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. காற்று கூட உள்ள போக முடியாத அளவுக்கு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. டே அவ்வளோ அழுறாரு நம்ம ஜங்குக்கு கட்டி பிடிச்சிக்கிட்டு. அந்த காரிடோரில் நம்ம டேவும் ஜங்குக்கும் அப்படி பாசத்தோடு அப்படியே அவ்வளோ அழகாக கட்டி பிடிச்சிட்டு நிற்க நம்ம ஜங்குக்கு இது காரிடோர் அப்படின்றதுனால டேவை அப்படியே தூக்கிக்கிறாரு. டேவை வந்து அப்படியே அவருடைய இடுப்பை சுற்றி காலை போட்டு அப்படியே அழகாக தூக்கிக்கிட்டு அந்த ரூம்குள்ளே போய்ட்டு டோரை காலாலே லாக் பண்ணிவிட்டு நேராக போய்ட்டு அங்கே உள்ள கவுச் இருக்கு. அந்த கவுச்சில் அப்படியே உட்காந்துட்டு, டே டே இங்கே பாரு, ஏய் எதுக்கு அழுற, இங்கே பாரு. இல்லை கொஞ்ச நேரம் என்ன போயிட்டேன், ஆனால் அழுத்துக்கிறேன். சரி உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நம்ம டேவை அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரியே உட்காந்துட்ருக்கா. நம்ம டேவும் முடிஞ்ச அளவுக்கு அவர் மனசில் இருக்க எல்லா வலியும் கொட்டி தீர்த்துட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்ருக்காரு. ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். நம்ம டே கண்ணெல்லாம் துடைச்சிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த ஹக் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா, அதெல்லாம் அப்படியே பொறுமையாக பின்னாடி வர கரெக்டாக நம்ம டே வந்து ஜங்குக்குடைய மடியில் அவரை பார்த்த மாதிரியே உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் டேவுடைய கண்ணீரெல்லாம் துடைச்சி விட்டு, என்னாச்சு, ஏன் அழுற, யாராவது எதனா வம்பு பண்ணாங்களா, கம்பெனியில் எதனா பிரச்சனையாச்சா, அப்புறம் என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியல. என்னது, எனக்கு நீ வேணும் ஜங்கு, ஆனால் எனக்கு பயமாக இருக்கு. அன்னைக்கு நீ உன் மனசில் இருக்க எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லும் போது எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கும் உன் கூட வாழணும்னு ஆசையாக இருக்கணும்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் என்னால் சொல்ல முடியல தெரியுமா? ஏன்னா இதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய பாக்கெட்டில் எப்பவுமே ஒரு ரிவால்வர் ஒன்று வச்சுருப்பார் இல்லையா, அந்த ரிவால்வரை நம்ம டேக் அப்படி நம்ம ஜங்குக்குடைய கையில் எடுத்து கொடுத்து காட்ட நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, நான் பார்த்துட்ருக்க வேலை தான் உனக்கு பயமாக இருக்கா, சீக்கிரம் செத்துருவேன்னு நினைக்கிறியா, வாய மூடு, அப்படி இல்லை, எனக்கு உன் கூட சந்தோஷமாக வாழணும், ஆனால் அது எப்படி
இப்படி ஒரு ஃபீல்டில் நீ இருக்கும்போது எப்படி அது நடக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைனா 24 மணி நேரமும் நீ என்னை ஒட்டிகிட்டு இருக்கணும்னு கிடையாது. நைட் நேரம் நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறல, எனக்கு அதுவே போதும். ஆனால் நீ இப்படி கையில் கண்ணை வச்சுட்டு தெரியும் போது நைட்டு நீ வீட்டுக்கு வருவியா மாட்டியானே நான் உட்காந்து ஏங்கிட்டு இருக்கணும் போல. எனக்கு அதுக்கே அவ்வளோ பயமாக இருக்கும் தெரியுமா? எனக்கு புரியுது, நீ அழாத. எப்படி நீ அழாதன்னு சொல்வ? எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா உன்னை, ஆனால் வெளியே காட்ட முடியல. சரி, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்டே. நானும் என் மனசில் இருக்க எல்லாத்தையுமே உன்கிட்ட கொட்டி தீர்க்கணும்னு நினைக்கல. ஆனால் என்னால் அப்படி சொல்லாமல் இருக்கவும் முடியலடா. அதனால தான் எல்லாத்தையுமே சொன்னேன். அது உன்னை இவ்வளோ அஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கல. நீ சொன்னதுனால நான் உன்னை இப்படி இல்லை சங்கு. எனக்கு அதுக்கு முன்னாடிலேருந்தே உன்னை ரொம்ப பிடிக்கும். என்னை எப்போ நீ கேர் பண்ண ஆரம்பிச்சியோ அப்போதுலேருந்தே எனக்கு மனசில் ஏதோ ஒரு அன்பு உன்னை பார்த்தது ஆனால் வருது. அதை நீ அன்னைக்கு என்கிட்ட சொல்லும் போது எனக்கும் அதை சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் முடியல. புரியுதுடா. இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், சொல்லு. என் கூட எப்பவுமே இருப்பல? கண்டிப்பாக இருக்கேன். எது நடந்தாலும் என்னை விட்டு போக மாட்டேன்ல? நான் என்ன வேறு பொண்ணை பார்த்துட்டா போகிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம கன்னத்துலேயே ஒன்று புளிச்சுன்னு வைக்கிறாரு. நம்ம சங்கு கன்னத்தை பிடிச்சிட்டு, பா என்னடா இப்படி அடிக்கிற? பின்னா என்ன சொல்கிற நீ? ஏய், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். செமையாக வலிக்குது. ஃபஸ்ட் டைம் தெரியுமா அரை வாங்குறது? பரவாயில்ல, என்கிட்ட தானே வாங்குறோம், வாங்கிக்கோ. சரி, அழாத. அதெல்லாம் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. சரி, என்ன நடந்தாலும் உன்னை விட்டு போக மாட்டேன். எனக்காகன்னு சொல்லாத. உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கும் உன்னை பிடிக்கும். உனக்கு எப்படி என்ன புரிஞ்சுது? என்னால் நம்பவே முடியல. ஏன் நம்ப முடியல? நீ யாருக்கிட்டையுமே அன்பாக இருக்க மாட்டேன், ஆனால் என்கிட்ட இருக்க. அதுவே என்னால் நம்ப முடியல. அப்போ எல்லாருக்கும் போயிட்டு இந்த மாதிரி மடியில் தூக்கி வச்சு கொஞ்சவா? இன்னொரு அறை வேணுமா உனக்கு? என்ன நீ கேட்குற கேள்விலாம் அப்படி தாண்டா இருக்குது. நான் என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னு உனக்கு புரியல. புரியுது புரியுது புரியுது. அழாத நீ. சரி, கட்டிப்பிடி. கட்டிப்பிடி, எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு சொல்ல நம்ம டேவும் பொறுமையாக நம்ம சங்குக்கிட்ட போயிட்டு அவருடைய ஷோல்டரில் அவருடைய சின்ன வச்சு அழகாக அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. நம்ம சங்குக்கும் நம்ம டேவை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ நம்ம டே தான் நம்ம சங்குக்கிட்ட, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட இருக்கியா? என்ன இதுக்கப்புறம் வர நாள்லாம் யாரு கூட இருக்கிறது? ஏன் இப்படி எனக்கு முடக்கா பேசுகிற? சரி, இருக்கிறேன். எங்கே இருக்கணும்? என் கூட எனக்கு தூங்கு. உன் கூட தான் நான் தூங்க மாட்டேனே. தூங்கு. சரி, தூங்குறேன். கட்டி பிடிச்சிட்டு தூங்கணும். சரி, கட்டி பிடிச்சிட்டு தூங்குறேன். எனக்கு நைட் எங்கேயும் போகக்கூடாது. போக மாட்டேன். நீ சாப்பிட்டியா? உன்னை தான் சாப்பிடலன்ற ஐடியாவில் இருக்கேன். கொண்டுடு உன்னை. சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்டேன். சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சரி, அப்போ தூங்கலாமா? அப்படின்னு சொல்ல நம்ம சங்குக் நம்ம டேவை அலைக்கா தூக்கிட்டு பெட்ரூமுக்கு போகிறாரு. அங்கே அப்படியே பெட்டில் நம்ம டேவை படுக்க வச்சுட்டு பக்கத்துலேயே நம்ம சங்குக்கும் டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு படுத்துக்க நம்ம டே ஒரு நிம்மதியான ஒரு பெருமூச்சு விட்டுட்டு சங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே கண்ணை மூடி படுக்கிறாரு. நம்ம சங்குக்கும் நம்ம டேவுடைய ஃபோர்ஹெட்டில், சீக்ஸில், நோஸில், அவருடைய சின்னெல்லாம் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே
அப்படியே லிப்ஸில் கிஸ் பண்ணாமல் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்க நம்ம டே தான் அப்படியே பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணேன். என்ன பார்க்குறேன், இல்லை கொடுக்கவான்னு இவ்வளோ நேரம் கொடுத்ததுக்கு பர்மிஷன் கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ கேட்க நம்ம ஜங்குக் நம்ம டேவோடைய வாயை அடைக்கணுன்னே கிஸ் பண்ணுறாரு. அவ்வளோ சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே அது போக 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 கொஞ்சம் அப்படியே ரஃப்பாக மாற ஆரம்பிக்குது. நான் இங்கே கட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் அவங்களுடைய விஷயம், நம்ம ப்ரைவசிக்குள்ளெல்லாம் என்ட்ரு ஆகக்கூடாது. ஓகே, இப்போ அப்படியே காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 6 o'clock அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஜங்குக்கு ஒரு கால் வருது. அந்த காலை அட்டன் பண்ணி பேசுகிறாரு. ஏதோ ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை எழுப்ப ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம டே எழும்ப மாட்டுறாரு, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவுடைய சீக்ஸில் அவருடைய லிப்ஸ்லலாம் கிஸ் பண்ண நம்ம டே தானாக எழுந்திரிச்சிட்டு காலையிலேயே ஆரம்பிக்காத, சரி எனக்கு வேலை வந்திருக்கு நான் கிளம்புறேன். வேலை வந்திருக்கா? என்ன நினச்சிட்ருக்க நீ? ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரி என்னமோ உட்காந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு காலையில் எழுந்து கிளம்புறேன்னு சொல்கிற. ஏய், நைட்டு வந்துடுறேன், நீ வர வேண்டாம், நான் வரேன். எங்கள் வீட்டுக்கா? வந்ததான் அதான் எனக்கு அங்கே பிடிக்காதே, அதுக்குன்னு உன்னை எல்லாத்தையும் தூக்கி போட சொல்லிட்டு இங்கே வர சொல்வேன்னு நினைக்கிறியா? அக்செப்ட் பண்ணிக்கிறியா? ஐ ப்ராமிஸ் யூ, நான் உன்னை என் காசில் வாழ வைக்கிறேன்னு ஒரு நாள் கூட சொல்லி காட்டுற மாதிரி இருக்க மாட்டேன். அதுக்குன்னு உன்னை நல்லா பார்த்துக்காமலே இருக்க மாட்டேன். ஓகேவா? எல்லாமே உனக்கிட்ட சொல்லிட்டாங்களா? ஆமாம், எல்லாமே வா, எல்லாமே தான். நான் அப்போவே அவங்கக்கிட்ட சொன்னேன் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு. அவங்க எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்காங்க. ஏய் இரு, இதையும் போய் சொல்வியா நீ? இது எப்படிடா சொல்கிறது? நான் போயிட்டு அப்பாடா இதையும் போய் படம் போட்டு காட்டுருவியான்னு நினச்சேன் நான். இது எப்படி நான் சொல்வேன்? அப்போ இனிமேட்டு எதுவும் உங்ககிட்ட சொன்னாலும் இது மாதிரி எதுனா ஒன்று பண்ணிட்டு தான் சொல்லணும், அப்போ தான் சொல்ல மாட்டேன் இல்லை? ம் 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 இதுக்கு மட்டும் நல்லா மண்டி ஆட்டுற. வேலை வந்திருக்கும் தானே சொன்னேன், போ. ஆசை காட்டி மோசம் பண்ணுற, போ வேலைக்கு. சரி, அப்புறம் 6 மணி போல் வந்து பிக்கப் பண்ணிக்கோ கம்பெனிலேருந்து. ஓகே, லேட் பண்ணாதா, நான் அப்புறம் அங்கேயே உட்காந்துட்ருப்பேன். சரி, நான் வந்துடுறேன், உனக்கு ஆஃபீஸ் முடிகிறதுக்கு முன்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே இழந்துருச்சு. அங்கேயே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு திரும்பியும் அவருடைய மேன்ஷனுக்கு கிளம்பிடுறாரு. நம்ம டே ஏஞ்சிக்க முடியாமல் ஏஞ்சி எப்படியோ அறக்க பறக்க கிளம்பி ஆஃபீஸ்க்கு ஓடிடுறாரு. அப்படியே ஈவினிங் ஆகுது. நம்ம ஜங்குக்கு காட்டுறாங்க அவர் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நம்ம டேவையும் வந்து பிக்கப் பண்ணிக்கிறாரு. நம்ம டேவும் நம்ம ஜங்குக் கூட அவ்வளோ அழகாக ஒரு அழகான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் இந்த ஸ்டோரியை எங்கேயே முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா எவ்ரிபடி, ஐ லவ் யூ ஆல்.